இந்த வடகம் நாங்களே போட்ட வடகம், கஞ்சி வடகம், அரிசி ஊற வச்சு நாங்களே போட்ட வடகம். காலையில் நைட்டுக்கு ஊற வச்சு அரைச்சி வச்சிடுறோமா. அரைச்சி வச்சுட்டு 2 நாள் காய போட்டுருணும். இதில் அரிசி, சவ்வரிசி, நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசியோட சவ்வரிசி போட்டுருணும். போட்டுட்டு பச்சை மிளகாய் 2 எல்லாம் சேர்த்து அரைச்சி காலைல வெயிலுக்கு முன்னாடியே புழிஞ்சு எடுத்துடணும். அது நல்லா வெயிலில் காஞ்சி போயிட்டு பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குதுல்ல. இதை இப்போ உங்களுக்கு பொரித்து காட்டுறோம். நல்லா கலகலன்னு இருக்குல்ல. புளி, உப்பு, அது திறந்து கட்டலை. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வடகம், அதனால தான் நாங்கள் இப்போ அதை ரெடி பண்ணுறோம். கேட்டிருந்தவங்களுக்கு தான் இப்போ இந்த வடகம் கொடுக்க போகிறோம். பச்சை மிளகாய், ஜீரகம். ஆனால் வடகம் நல்லா இருக்குங்க, வறுத்து சாப்பிட வாசமாக இருக்குது. இது கடையில் வாங்குகிற வடகம் கடிக்க முடியாதான். நான் சொல்கிறேன் சிப்ஸு மாதிரி இருக்குன்னு. இப்போ காலியே பண்ணி வச்சு பாருங்க, நல்லா வாசமாக இருக்குது. கடையில் வாங்குறது திங்க முடியாமல் பேசுகிறோம். நல்லா இருக்கு. நான் இப்போ கூழ் வடை வத்தம்ல அது பொரிச்சாச்சு. போட்ட உடனே பொரியுது பாருங்க. போதும், என்ன போதும், என்ன ரொம்பன்னா சட்டி காந்துடும். இது போதும். பறிச்சு கொடுக்க சொல்றாங்க. எப்படி பொரியுது பாருங்க. இந்த வடகம் நாங்களே போட்ட வடகம், கஞ்சி வடகம், அரிசி ஊற வச்சு நாங்களே போட்ட வடகம். காலையில் நைட்டுக்கு ஊற வச்சு அரைச்சி வச்சிடுறோமா. அரைச்சி வச்சுட்டு 2 நாள் காய போட்டுருணும். இதில் அரிசி, சவ்வரிசி, நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசியோட சவ்வரிசி போட்டுருணும். போட்டுட்டு பச்சை மிளகாய் 2 எல்லாம் சேர்த்து அரைச்சி காலைல வெயிலுக்கு முன்னாடியே புழிஞ்சு எடுத்துடணும். அது நல்லா வெயிலில் காஞ்சி போயிட்டு பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குதுல்ல. இதை இப்போ உங்களுக்கு பொரித்து காட்டுறோம். நல்லா கலகலன்னு இருக்குல்ல. புளி, உப்பு, அது திறந்து கட்டலை. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வடகம், அதனால தான் நாங்கள் இப்போ அதை ரெடி பண்ணுறோம். கேட்டிருந்தவங்களுக்கு தான் இப்போ இந்த வடகம் கொடுக்க போகிறோம். பச்சை மிளகாய், ஜீரகம். ஆனால் வடகம் நல்லா இருக்குங்க, வறுத்து சாப்பிட வாசமாக இருக்குது. இது கடையில் வாங்குகிற வடகம் கடிக்க முடியாதான். நான் சொல்கிறேன் சிப்ஸு மாதிரி இருக்குன்னு. இப்போ காலியே பண்ணி வச்சு பாருங்க, நல்லா வாசமாக இருக்குது. கடையில் வாங்குறது திங்க முடியாமல் பேசுகிறோம். நல்லா இருக்கு. நான் இப்போ கூழ் வடை வத்தம்ல அது பொரிச்சாச்சு. போட்ட உடனே பொரியுது பாருங்க. போதும், என்ன போதும், என்ன ரொம்பன்னா சட்டி காந்துடும். இது போதும். பறிச்சு கொடுக்க சொல்றாங்க. எப்படி பொரியுது பாருங்க. இப்போ காலியே பண்ணி வச்சு பாருங்க, நல்லா வாசமாக இருக்குது. கடையில் வாங்குறது திங்க முடியாமல் பேசுகிறோம். நல்லா இருக்கு. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வடகம், அதனால தான் நாங்கள் இப்போ அதை ரெடி பண்ணுறோம். கேட்டிருந்தவங்களுக்கு தான் இப்போ இந்த வடகம் கொடுக்க போகிறோம். பச்சை மிளகாய், ஜீரகம்.
ஆனால் வடகம் நல்லா இருக்குங்க, வறுத்து சாப்பிட வாசமாக இருக்குது. இது கடையில் வாங்குகிற வடகம் கடிக்க முடியாதான், நான் சொல்கிறேன் சிப்ஸ் மாதிரி இருக்குன்னு. நான் இப்போ கூழ் வடை பார்த்தோம்ல, அது பொரிச்சாச்சு. போட்டோடனே பொரியுது பாருங்க. போதும், என்ன போதும், அது என்ன ரொம்பன்னா சட்டி காந்துடும், இது போதும். புளி, உப்பு, அது திறந்து கட்டலை பொறிச்சு கொடுக்க சொல்கிறாங்க. இப்படி பொரியுது பாருங்க. இந்த வடகம் நாங்களே போட்ட வடகம், கஞ்சி வடகம், அரிசி ஊற வச்சு நாங்களே போட்ட வடகம். காலையில் நைட்டுக்கு ஊற வச்சு அரைச்சி வச்சிடுறோமா, அரைச்சி வச்சுட்டு 2 நாள் காய போட்டுருணும். இதில் அரிசி, செவ்வரிசி, நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசியோட செவ்வரிசி போட்டுருணும். போட்டுட்டு பச்சை மிளகாய் 2 எல்லாம் சேர்த்து அரைச்சி காலைல வெயிலுக்கு முன்னாடியே புழிஞ்சு எடுத்துடணும். அது நல்லா வெயிலில் காஞ்சி போயிட்டு பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குதுல்ல. இதை இப்போ உங்களுக்கு பொரித்து காட்டுறோம். நல்லா கலகலன்னு இருக்குல்ல.